ஸ்ரீகிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள். மாசி மாதம் குழந்தை பாக்கியம் பெறப்போகும் 4 ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாசி மாதம் அப்படின்னாலே இது விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு அழைப்பார்கள். இந்த மாதத்துல முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் போது ஆண் குழந்தை பிறக்கும் என்பது நம்பிக்கை. அது மட்டும் இல்ல, விஷ்ணுவிற்கும் மகா சிவராத்திரி கொண்டாடும் சிவபெருமானுக்கும் ரொம்பவே உகந்த மாதம் இந்த மாசி மாதம். அதனால் உங்களால் முடிந்த இந்த பெருந்தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் நீங்கும். உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். இந்த மாதத்துல குழந்தை பாக்கியம் பெறப்போகும் ஒரு 4 ராசிகள்ல முதல் ராசிக்காரர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்மம் ராசிக்காரர். சிம்ம ராசிக்காரர்களுக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கின்றது. அது மட்டும் இல்ல, சிறு மருத்துவரின் ஆலோசனை பெற்று மருத்துவ சிகிச்சை மூலம் குழந்தை பாக்கியம் பெறப்போகும் ஒரு சாதகமான காலமாகவும் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது. நம்ம ஏற்கனவே போன மாதம் தை மாதம் குழந்தை பாக்கியம் பெறப்போகும் ராசிகள்னு போட்டிருக்கோம். அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நன்றி தெரிவித்து அந்த கமெண்ட்ஸும் நான் இந்த வீடியோலேயே நான் அட்டாச் பண்ணுறேன். இரண்டாவது ராசிக்காரர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அனைத்து நல்ல விஷயங்களும் உங்களோட கிரக அமைப்பு ரொம்பவே சிறப்பாக இருக்கின்றது. அதனால உங்களுக்கு இயற்கையான முறையிலே குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சாத்திய கூறுகள் இருக்கின்றது. உங்களுடைய சுய ஜாதகத்திலையும் கிரகங்களின் பார்வை, கிரகங்களின் அமைப்பு சரியான இடத்தில் இருந்து தசாபுத்தி உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா 100% இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மூன்றாவது ராசிக்காரர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சகம் ராசிக்காரர். சந்தான பாக்கியம் மற்றும் குடும்பம் விரிவாக்கத்திற்கான கிரக நிலைகள் சாதகமாக இருக்கின்றது. உங்களுடைய குடும்பமே ரொம்ப சிறப்பா இருக்க போகின்றது. உங்க குடும்பத்துல புதிய உறவுகள் சேரப்போகின்றது. அதனால கண்டிப்பா இந்த மாதமும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான காலம். அதற்கு நீங்க உங்க குலதெய்வத்தை மனதார தொடர்ந்து வழிபாடு செய்து கொண்டே வாருங்கள். கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நான்காவது ராசிக்காரர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரம் ராசிக்காரர். இந்த மாதத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்ல, குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கின்றது. அதனால இந்த மாதம் உங்களுக்கு இயற்கையான முறையிலே குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சாத்திய கூறுகளும் இருக்கின்றது. அதே போல இந்த மாதம் மேஷ ராசிக்காரர்கள், கடக ராசிக்காரர்கள், கும்ப ராசிக்காரர்கள் மற்றும் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கிடைத்தாலும் இந்த 4 ராசிக்காரர்களும் இந்த மாதம் கணவன் மனைவி இடையே தேவையற்ற ஈகோவை தவிர்ப்பது நல்லது. குழந்தை பாக்கியம் இன்னும் கிடைக்கவில்லை என ஏங்கும் பலருக்குமே சொல்ல வேண்டியது தான். லேட்டா குழந்தை பிறந்தா ரொம்பவே அறிவாளியான குழந்தைகளாகவும் ஒரு புண்ணியமான ஆத்மா உங்கள் வயிற்றில் பிறக்க போகின்றது என அர்த்தம். அதனால கவலையே படாதீங்க. உங்களுக்கு லேட்டா பிறந்தாலும் ஒரு அறிவாளியான குழந்தைய நீங்க பெற்றெடுக்க போறீங்க. அந்த நம்பிக்கையோட உங்க குலதெய்வத்தை மனதார வழிபாடு செய்யுங்கள். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு பிடித்த கடவுள் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.